Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கோயம்பேடு பூசந்தையில் விஜயதசமி பண்டிகையை ஒட்டி பூக்களின் விற்பனை சற்று அதிகரித்துள்ளது. இதுகுறித்து வியாபாரிகளிடம் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை காணலாம். பண்டிகை காலங்களில் சென்னை கோயம்பேடு பூசந்தையில் பூக்களின் விலையானது சற்று அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று விஜயதசமியை முன்னிட்டு பூக்களின் விலையானது சற்று அதிகரித்துள்ளதாகவும் மேலும் பல்வேறு வகையான பூக்களானது விற்பனைக்கு வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பூக்களின் விலை குறித்து வியாபாரிகள் நம்மிடம் இருக்காங்க, அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம், இன்னைக்கு இந்த விஜயதசமி முன்னிட்டு என்னென்ன பூலாம் விற்பனைக்கு வந்திருக்கு, விலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ இத்தனை வருஷத்துக்காட்டிலும் இந்த வருஷம் விலைகள் எல்லாமே மலிவு தான். ஏன்னா போன வருஷம்லாம் கிலோ 400 ரூபாய் 500 ரூபாய் இப்படி விற்றுச்சு. இந்த வருஷம் பண்டிகை காலம் புதன் வியாழனில் வந்ததுனால முன்னாடி இல்லை பின்னாடி இல்லாமல் மாட்டிக்கிட்டதுனால சரியாக யாரும் பூஜை போடலை. நிறையா கம்பெனி அட்வான்ஸாக போட்டாங்க, சில கம்பெனி வர சாட்டர்டே சண்டே தான் பூஜை போடுறாங்க. அதனால் இந்த வருஷம் வியாபாரம் ரொம்ப கம்மி தான். இப்போது லாஸ்ட் இயர் பூவோட ரேட்டில் எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு ரேட்டில் குறைஞ்சிருக்கு? இப்போது லாஸ்ட் இயர் கிலோ சாமந்தி 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் விற்றுச்சு. இந்த வருஷம் 80 ரூபாயிலேருந்து 160 ரூபா வரைக்கும் தான் விற்கிது. இந்த மல்லிப்பூ, ரோசாப்பூ, சாமந்திலாம் நிறைய பூ இருக்கலாம், அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போன வருஷம்லாம் ரோஸ் 300 ரூபா விற்றுச்சு. இந்த வருஷம் 160 ரூபா 200 ரூபா. மல்லி சேர் 300 ரூபா, கிலோ 1000 ரூபா விற்றுச்சு. இந்த வருஷம் கிலோ 600 ரூபா தான் போகுது. அதான் அது காரணம் பண்டிகை நாள் புதன் வியாழனில் வந்ததுனால நிறைய பேர் கண்டினியூவாக 4 நாள் லீவுனாவும் ஊருக்கு போயிட்டாங்க. கம்பெனிங்களும் பூஜைகள் லேட்டாகவும் அட்வான்ஸாகவும் போட்டதுனால வியாபாரம் எங்களுக்கு கம்மி. என்னென்ன பூலாம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு? இப்போது புதுசான்னு எதுவும் இல்லை, அதே சாமந்தி, ரோஜா. சாமந்தியில் ஒரு 2-3 வெரைட்டி, அவ்வளோதான். இப்போது பூ போதுமான வரத்தை வந்திருக்கா, இல்லை கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கா பூ பொறுத்தவரை விற்பனைக்கு? எங்கே இல்லை, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம்தான். விநாயகர் பண்டிகை தான் விலை சரக்கு கம்மியாக இருந்துச்சு. மழை பெஞ்சு விடவும் இப்போ சரக்கு அதிகமாக தான் வருது. தேவைக்கு மீறின சரக்கு தான் இருக்குது. இப்போது இது வரைக்கும் போதுமான விற்பனை இருக்கா? உங்களுக்கு எல்லாம் பூ என்ன வேஸ்ட்டாக இருக்கா இது வரைக்கும்? வியாபாரம் மீடியமாக, சம்சாரியும் பாதிக்காமல் வியாபாரியும் பாதிக்காமல் எல்லாருக்கும் சமமாக இருக்குது, நல்லா இருக்குது. தகவலுக்கு நன்றின. குறிப்பாக இந்த வருடம் பார்த்தோம் என்றால் இந்த பூக்களின் விற்பனை பொறுத்தவரையுமே சற்று அதிகரித்துள்ளதாகவும் விலையும் கூட கடந்த வருடத்தை விட இந்த வருடம் சற்று குறைந்துள்ளதாகவும் வியாபாரம் பொறுத்தவரையுமே நாளுக்கு நாள் சற்று அதிகரித்து வருவதாக வியாபாரிகளின் கருத்தாகவும் இருக்கிறது.